செபி ஏன் வந்து நீங்கள் டிஜிட்டல் கோல்டில் வாங்குறது உங்களோட ஓன் ரிஸ்க், அதுக்கும் எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற கதைக்கு வருவோமா? முதல்ல இந்த செபி யார், அவங்க என்ன வேலை பண்ணுறாங்க? செபி வந்து கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு அத்தாரிட்டிங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட், செக்யூரிட்டி மார்க்கெட் இது எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போது மார்க்கெட்லாம் வந்து ப்ராப்பராக நடக்குதா, எந்த ஃப்ராட் வேலையும் நடக்கலையா, அதெல்லாம் ஒழுங்காக ஆப்ரேட் ஆகுதா அப்படின்ற விஷயத்தெல்லாம் உறுதிப்படுத்துறதுலாம் வந்து செபி தான் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு சேஃப்டி கார்டு அப்படின்னு சொல்லி செபியை சொல்லலாங்க. இப்போ டிஜி கோல்டாக இருக்கட்டும் இல்லை கோல்டு ETF இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே நம்ம பை பண்ணுறனா வந்து நம்ம பை பண்ணுற காசுக்கு ஏற்ற குவான்டிட்டியில் இருக்க கோல்டை வந்து அவங்களோட வேலெட்டில் வாங்கி வைக்கணுங்க. இப்போ கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து செபின்றது கண்காணிக்கிறாங்க. இப்போ நம்ம கோல்டு ETFல யூனிட்ஸ் வாங்குறனா வந்து அதுக்கேற்ற ஈக்குவலான கோல்டை வந்து அவங்க வாலெட்டில் வாங்கி வைக்கிறாங்களா இல்லையா, அது வந்து பேங்க்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் கஸ்டடிஸாக இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து இந்த ஃபண்ட் ஹவுஸ் கோல்டை வாங்கி அதுக்கு ஈக்குவலாக வைக்கிறாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செபி வந்து ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த கஸ்டடிஸ்லாம் வந்து இருக்கா அப்படின்றதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த கோல்டோட பியூரிட்டி வந்து 99.9% வரை இருக்கா அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து செபி செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி போர்ட்ஃபோலியோ வந்து டிஸ்க்ளோசர் பண்ணணும்னு வந்து பார்த்தோன்னா அந்த ஃபண்ட் ஹவுஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதுபடி எவ்வளோ கோல்டுன்றது இருக்குது, கேஷ் எவ்வளோ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன, ஓவரால் நெட் அசெட் வேல்யூ என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம வாங்குறனா வந்து நம்ம பையர்ஸான நமக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து செபி அழகாக ரெகுலேட் பண்ணி கோல்டு ETF வந்து அதோட கண்காணிப்பில் வச்சுக்குது. ஸோ அப்படி இந்த பக்கம் வந்தனா டிஜிட்டல் கோல்டு. ஸோ இதுக்கு வந்து செபி எந்த ஒரு ரெகுலேஷனும் பண்ணல. செபியோட பாதுகாப்பில் அந்த கண்காணிப்பில் இந்த டிஜிட்டல் கோல்டுன்றது கிடையாது. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, இப்போ நம்ம காசு கொடுத்து வாங்குறோம்னா அதுக்கான கோல்டுன்றது வந்து அவங்களோட வேலெட்டில் இருக்கணும். இப்போ டிஜி கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இதோட ஓனர் வந்து இப்போ நீங்கள் கொடுக்குற காசுக்கான கோல்டை வந்து பார்த்தோன்னா என்னோட வேலெட்டில் வச்சிருக்கேன், ஸோ அது இந்த இடத்துல இருக்குது, ஒரு பேங்க்கில் இருக்குது, ப்ரைவேட் இடத்துல இருக்குது, நாங்கள் இதுக்கு இடத்துல வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்றது சொன்னால் வந்து அவங்க சொல்கிறத மட்டும் தான் நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியும். இப்போ அதை வந்து ரெகுலேட் பண்ணி இப்போ செபி மாதிரி யாராச்சும் ஒரு ஆள் இருந்து ஆமாம் இவங்க வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, இது கரெக்டாக, இந்த இடத்துல இவ்வளோ இருக்கா, இது 99% பியூரிட்டி இருக்கா, இந்த மாதிரி எந்த விஷயமே வந்து பார்த்தோன்னா இன்னொருத்தங்க வந்து செக் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் அந்த ஓனர் சொல்கிறது தான் மேட்டர். ஸோ அவங்க வாங்கி வச்சிருக்காங்கன்னா அதை தான் நம்ம வந்து நம்புற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட டிஜி கோல்டு வந்து முழுக்க ட்ரஸ்டின் பேரில் நடக்கிற ஒரு விஷயம் தாங்க. டிஜி கோல்டு மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒரு நகை கடை எடுத்துட்டு வந்து அங்கே சீட்டு போகிறோம், நகை சீட்டு போகிறோம், அதே மாதிரி நிறைய நகை கடைகளும் டிஜி கோல்டுன்றதான் ஆப் மூலியமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ட்ரஸ்டின் பேரில் தான் நடக்குது. அதாவது வந்து அவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க, அவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்டின் பேரில் தான் நடக்குது, ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் நடக்குது. இதை ரெகுலேட் பண்ண, இதை பார்க்கவோ, இதெல்லாம் சரியானு பார்க்கறதுக்கோ ஆள் கிடையாது. அவங்க சொல்கிறத மட்டும் தான் நம்ம நம்புற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிஜி கோல்டுக்கும் கோல்டு ETFக்கான டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் செபி வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணினா அது உங்களோட ஓன் ரிஸ்க், எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு இப்போ ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ்.